இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கருவேப்பிலை பொடி செய்ய போகிறேன். கருவேப்பிலை துவையலும் அரைக்க போகிறேன். ரெண்டுக்குமே வீட்டில் இருக்குது கருவேப்பிலை. தலை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு போயிடலாம். கொல்லையில் தான் இப்போ கருவேப்பிலை பறிக்க வந்திருக்கேன். எங்கள் வீட்டு கொல்லையில் இருக்குது. இப்படி ஒடிச்சு விட்டோம்னா தான் நல்லா துளுத்து வரும். அதனால தான் நான் ஒடிச்சு விடுறேன். கருவேப்பிலை தான் பறிச்சாச்சு. பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ வாங்க கருவேப்பிலை பொடி வறுக்க போகிறேன். என்னென்ன சேர்த்து வறுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாருங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை மிளகா ஒரு 15 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வேர்க்கடலை, இதால் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பால் கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கருவேப்பிலை நல்லா பெரிய கைப்பிடி அளவுக்கு ஒரு பொடி கருவேப்பிலை வச்சுருக்கேன். அந்த கையால் இவ்வளவுக்கு வச்சுருக்கேன் கருவேப்பிலை. பெருங்காயம் ஒரு துண்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனால் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டு அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வறுக்கையில் பார்க்கலாம் வாங்க. சட்டி வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். எல்லாத்தையுமே வறுத்து எடுக்கணும்ல, அதனால தான். ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்து எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருவு விட்டுறாமல் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அது பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்குவோம். கடலைப்பருப்போடைய 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்து அதோடய வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். வேர்க்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை வறுத்தாச்சு. அதையும் எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து வறுத்தாச்சு. ஒரு வேணத்தை பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டால் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நிலக்கடலை வந்து வேர்க்கடலை வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. என்கிட்ட இருந்தது போட்டால் நல்லாயிருக்கும், அதனால நான் போட்டேன். தேவைன்னா போட்டுக்கலாம். அந்த வாசம் பிடிக்காதுன்னா வேணால் நிப்பாட்டிக்கலாம். போடலனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது தான், நல்லாயிருக்கும். நான் எல்லாமே சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்லா பெரிய பூண்டாக 1 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பச்சையாகவே போட்டுக்குவோம். கருவேப்பிலை பொடியை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்குவோம். இது 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் வீணாக போகாது. இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இட்லிக்கும் தொட்டுக்கலாம். இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். இந்த பொடி கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிட்டு இந்த நுணுக்கி பவுலில் எடுத்து வச்சுட்டா இது ஒரு மாதம்லாம் வச்சுக்கலாம். ஒன்றும் பண்ணாது, கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா புளி எல்லாமே சேர்த்துருக்கோமா, அதனால் கெட்டெல்லாம் போகாது, அப்படியே இருக்கும். நீங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.